என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா வேற ஒண்ணுமே இல்லை. இந்த கோளு இந்த சனி இங்க இருக்கக்கூடிய கோயில் இருக்கலாம், என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டா ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்ப உங்க தலையில முடி இல்லைன்னா என்ன வைப்பீங்க? முடி இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு என்ன வைப்பீங்கன்னு கேட்டேன். விக்கு. இல்லாததை இருப்பது போல காட்டுறதுக்கு என்ன பேரு? விக்கு. இல்லாததை இருப்பது போல காட்டுறதுக்கு என்ன பேரு? விக்கு. மேல இருக்கிற கோல் உங்களுக்கு தெரியாது, அதனால அதை செஞ்சு வச்சிருக்கிறோம், அதனால அதுக்கு பேரு விக்கிரகம். கிரகம் விக்கிரகம். அது உங்களுக்கு பார்க்க தெரியல, அதனால அந்த மாதிரியை நாங்க என்ன செய்து வச்சிருக்கோம்? செய்து வச்சிருக்கிறோம். அதனால இதுக்கு பேரு விக்கிரகம். என்ன வச்சிருக்கிறீங்க? கிரகத்துக்கு விக்கு மாட்டி விட்டுருக்கீங்க, அதனால அது என்ன மாறிடுச்சு? விக்கிரகமா மாறும். வேற ஒண்ணுமே இல்லை. சோ இது சனி, அங்க சனின்னு ஒரு கோள் இருக்கு, உங்களால பார்க்க முடியல, அதுக்கு நாங்க ஒரு உருவம் கொடுத்து அதை வச்சிருக்கோம். இப்ப இங்க வந்தவன் எல்லாம் இங்கிருந்து மட்டும் சனியை நினைக்கிறான். சொல்றது புரியுதா? 1,00,000 பேர் ஒரு நாள் இங்க இருந்து சனியை நினைக்கிறான்னு வச்சுக்க. இந்த சனியினுடைய நினைக்க இந்த சனியினுடைய ஆற்றல் நினைக்கிறவரை நோக்கி வரோம். வருகிற பொழுது இப்ப நாங்க ஒரு தகுடு வச்சிருக்கோம், இந்த தகுடு பிடிச்சு வச்சிருக்கோம். இந்த தகுதியை பிடிச்சு வச்சுக்கிட்டு இந்த மூலஸ்தானம் எப்பொழுதுமே 6க்கு 6 தான் இருக்கும். எவ்வளவுதான்? ஒரு கோயில மூலஸ்தானம் எவ்வளவுதான் இருக்கும்? 6க்கு 6 தான் விதி. அதுக்கு மேல வச்சிருக்கிறதெல்லாம் அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலா ஒரு மூலஸ்தானம் எவ்வளவுதான் இருக்கணும்? 6க்கு 6 தான் இருக்கும். இந்த சனியினுடைய இந்த ஆற்றல் முழுசு அந்த மூலஸ்தானத்துல ஃபுல்லா இந்த தகுதியில இருந்து பரவிட்டே இருக்கும். இந்த மூலஸ்தானத்தை தாண்டி சில நேரம் இந்த அர்த்த மண்டபத்துல பரவும். நீங்க சுற்றுப்பாதை, நீங்க சுத்தி வருவீங்க இல்லையா, அந்த பாதையில பரவும். நீங்க சுத்தி வருகிற பொழுது இந்த காந்த ஆற்றல் உங்களுக்குள்ள ஊடுருவோம். உங்களுக்கு சனியினால ஏற்பட்ட ஏதேனும் ஒரு குறைகள் என்ன செய்யலாம்? நீங்களாம். உடனே நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, நான் கோயிலுக்கு போனதுனால நீங்கிட்டு இல்ல. எது? சனியினுடைய ஆற்றல் அங்க குவிந்திருக்கிறது, அந்த இடத்துல சுழந்து கொண்டிருக்கிறதுனால உனக்கு ஏற்பட்ட மாற்றம். புரியுதானுக்கு? அதேதான் இங்கேயும் நாம தவம் செய்ய போறோம். எப்படின்னு கேட்டா, இப்ப நமக்கு இந்த கோயிலாம் வெளியே கிடக்கு, நீ இங்க இருந்துகிட்டு இது இங்க வர்றதுக்கு முன்னே கொஞ்சம் கொஞ்சமா இதை விட்டு தவம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா இதனுடைய ஆற்றல் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த கோள் இங்க வந்தாலும் இதனுடைய ஆற்றல் ஒரு மேல வருகிற பொழுது ஏற்கனவே நீ தவம் செஞ்சு கொஞ்சம் ஈட்டி வச்சிருக்கிறதுனால என்ன ஆகாது? இதனுடைய தாக்கம் ஒண்ணும் செய்யாது. என்ன, நீ ஏற்கனவே இவங்களோட தவம் செஞ்சு நீ என்ன பண்ணி வச்சிருக்கிறா? நட்பை ஏற்படுத்தி வச்சிருக்கா. அதனால நண்பனை என்ன செய்ய முடியாது? துன்பம் கொடுக்க முடியாது. அப்ப எந்த கோடு இருந்தும் உனக்கு என்ன வராது? கோளாறுகள் வராது. ஏன்னா இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சங்கடமான ஒரு துன்பங்கிறது கோள்களாக வரக்கூடியதுதான். அதை எந்த தெய்வத்தாலும் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. அதை